பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க ப்ரோ. அப்படியே ப்ரோ இன்னைக்கு ஜிஎல் நம்ம பண்ணிடலாம். அதான் இன்னைக்கு ஜிஎல் கிரியேட் பண்ணிட்டு பேஜ் செட்டப் முடிச்சுட்டு செட்டப் மெயின்டெனன்ஸ். இப்போ நம்ம செட்டப் பண்ண போறோம் நம்ம ஜிஎல்ல. ஜிஎல் செட்டப்ல ஃபினான்ஷியல் போல ஃபினான்ஷியல்ல இருக்கு. செட்டப் வந்து ஃபினான்ஷியல் போணும். ஃபினான்ஷியல்ல போயிட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் போடணும். ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல போயிட்டு மேனேஜ் செட் ஆஃப் அக்கவுண்ட் ஆஃப் வேல்யூ. வேல்யூ போயிட்டு ஆட் கொடுத்துருக்கோம் நம்ம. நம்ம என்ன கிரியேட் பண்றோம்? இப்போ பிபிஐ கூட வச்சுக்கோ. பிபிஐ தான் நம்ம போட்டாச்சு. ட்ரெயின் டீம் போடுங்க இல்லாட்டி. பிபிஐ ஓ கொடுப்பவா? பிபிஐ போடுறதுக்கு பிபி ஏவும் போட்டாச்சு. பிபிஓ போடுறேன். ஓகே போடுங்க. பிபிஓ இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாம். இல்ல 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 இல்ல. இதுல போயிட்டு நம்ம வந்துட்டு ஜெனரல் கொடுத்துறோம். நம்ம ஜெனரல் லெட்ஜர்னா மாடல் வந்து ஜெனரல் மாடல். இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா கொடுப்போம். இண்டிபெண்டன்ட் போயிட்டு இதுல வந்துட்டு வேல்யூ ஆஃப் டைப் வந்துட்டு கேரக்டர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு வேல்யூ ஆஃப் இது கிளிக் பண்றது டெக்ஸ்ட் கேரக்டர். ஓகே அவ்வளவுதான். மினிமம் வேல்யூ இதுல வந்துட்டு ஒரு 2 டிஜிட் முதல்ல கொடுக்குறோம். 99 2 கொடுத்துட்டு சேவ் கன்னியூ தானே. ஓகே ஓகே சேவ் க்ளோஸ் கொடுத்துட்டு திரும்ப நம்ம கிரியேட் பண்றோம். திரும்ப நம்ம டிபார்ட்மென்ட் கொடுக்கலாம். டிபார்ட்மென்ட் இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெனரல் லெட்ஜர் இண்டிபெண்டன்ட் மவுஸ் இருந்தா கேரக்டர் மவுஸ் இல்லையா? கெட்ரோலையா? மவுஸ் இல்ல ப்ரோ. நான் உட்கார்ந்து லேப்டாப்ல அவர் லேப்டாப் தான் அது. ஓகே ஓகே. இவ்வளவு நாள் எப்படி மவுஸ் இருந்தது தானே நம்மகிட்ட? புரியல. இவ்வளவு நாளும் மவுஸ் இல்லாம தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே ஓகே. சிபிஓ அண்டர்ஸ்கோர் டிபார்ட்மெண்ட் போட்டோமா ஃபர்ஸ்ட்? ரெண்டாவதா? இது ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம எப்படி வேணா கொடுக்கலாம் ப்ரோ. டிபார்ட்மெண்ட் கேபிட்டல்ல கொடுத்தீங்க, இப்போ ஸ்மால் அந்த மாதிரி இது வேணா எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஜிஎல் இண்டிபெண்டன்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் டெக்ஸ்ட் 3 கூட வச்சுக்கோ. சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ வந்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் செட்டப் இதாயிடுச்சு. செட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நெக்ஸ்ட். ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சர்ஸ்ல போயிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு சர்ச் கொடுத்துடணும். சர்ச் கொடுத்துட்டு இதுல வந்துட்டு இது பண்ணணும். மேனுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அது இது பண்ணணும். மேனுவல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு இதுல வந்துட்டு ஆட் கொடுத்துடணும். ஆட் கொடுத்துட்டு வந்துட்டு வந்து பிபிஓ அண்டர்ஸ்கோர் சிஓஏ. ஓகே. இதேதான் இதுல வந்துட்டு பிபிஓ நேம் அதே போட்டுக்கலாம் ப்ரோ. பிபிஓ சிஓஏ அப்படியே. சிஓஏ இது அப்படியே. எலிமினேட்டர் வந்து நீங்களா ஏதாவது ஒன்று போட வேண்டியதான். நம்மளாம் ஒன்று இது பண்ண டாட் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இதில் டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடணும். ஐயோ வெளியே வந்துட்டேன். சேவ் கொடுத்துருக்கோம். ஓகே ஆட் பண்ணுங்க அப்படியே. இப்போ திரும்ப இல்லை ஆட் பண்ணுங்க அப்படியே வந்துருந்தேன். ஏன் ப்ரோ என்ன சொல்லுங்க. வெளியே வந்துடுச்சு. ஓகே இதுல வந்துட்டு இல்லை நீங்க இன்ஸ்டன்ஸ் வந்துட்டீங்க. இன்ஸ்டன்ஸ் வந்துட்டேன்னா இதானே? இல்லை இது இன்ஸ்டன்ஸ்ல இருக்கு. சேட் ஆஃப் அக்கௌண்டே நம்ம முடிக்கலையே.
முடிச்சாச்சா? இல்ல ம் இந்த சேட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ல தானே நீங்க எல்லாமே போடுவீங்க. ஆமா ஸ்ட்ரக்சர் தான். அதுலயே இந்த இன்ஸ்டன்ஸ்ல அடுத்தடுத்து அப்படியே நம்ம போட்டுருவோம். ம் கரெக்டா? மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துங்க அப்படியே ப்ளஸ் இங்க பார்த்துடலாம் வருதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணதுல கீழே நம்ம கிரியேட் பண்ணது வந்து இருக்கு. அதுல பிபி டிபிஓ தானே. அதான் அதை ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. இல்ல சாரி, நீங்க கிளிக் பண்ணல நம்ம. ஆமா இல்லைங்க, கேன்சல் கொடுத்துடலாம். பிபிஓ சிஓஏ இது பண்ணாமா? பண்ணி முடிச்சுக்க ஆட் கொடுத்துடணும். ஆமா ஆட் கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ பிபிஓ கம்பெனி ஃபர்ஸ்ட். ஆமா ஓகே, அதுவாக ஏபிஐ நேம் கிரியேட் பண்ணிடும் டிஃபால்ட்டா. ஆமா ஏபிஐ கிளிக் பண்ணுங்க. நேம் ஓகே. இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்னு ஒரு சீக்வென்ஸ் -1 போகுது. அதே இதுல வந்துட்டு அதே கொடுத்துடணும். இதுல வந்துட்டு 15 டிஸ்ப்ளே. அதுக்காக காலம் நேம் வந்து சீக்வென்ஸ் 1. செக்மெண்ட் 1 பண்ணிட்டு இது நேச்சுரல் அக்கௌண்ட்னால கார்ப்பரேட் கம்பெனி என்னது? ஐ திங்க் நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட் கம்பெனி நெட் கார்ப்பரேட் கம்பெனில கீழே டவுன் சைடுல வந்துட்டா பேஜ்னால இதான் ஃபர்ஸ்ட் பேஜ், அதனால பிரைமரி கொடுக்குறோம். மெயின் பேஜ்னால ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிபிஓ டிபார்ட்மெண்ட் வேணா கம்பெனிக்கு பதிலாக இதுல வந்து கம்பெனி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நேச்சுரல் அக்கௌண்ட். இன்னொன்று வந்து கேஷ் மேனேஜ்மெண்டா சென்ட்ரல் யூனிட் நம்ம காஸ்ட் சென்டர் செக்மெண்ட். காஸ்ட் சென்டர் மாதிரி. செகண்ட் வந்து காஸ்ட் சென்டர். நேச்சுரல் அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க. டேடா புரியல. அதுல கிரியேட் பண்ணாங்கல்ல, அருண் கிரியேட் பண்ணும்போது நேச்சுரல் அக்கௌண்ட் டேடா தான் கிரியேட் பண்ணுவாரு செக்மெண்ட் 3-ஆ. அதெல்லாம் நம்ம எப்போ எதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இதில் அக்கௌண்ட்டு கார்பரேட் அக்கௌண்ட்டு நேச்சுரல் அக்கௌண்ட் தானே? நேச்சுரல் அக்கௌண்ட். சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் பிபிஓ காஸ்ட் சென்டர். காஸ்ட் மட்டும் அடிங்க போதும் ப்ரோ, சென்டர் இருக்கு. என்னது? இதுக்கு செக்மெண்ட் 3 கொடுப்போமா ப்ரோ? ஆமா. அதுக்கு வந்து 2 தான் கொடுத்தோம் நம்ம. ஆமா அது கொடுத்தோம். இதுக்கு 3 செக்மெண்ட் நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். 1 2 3 அது நோ இஷ்யூஸ். ஓகே ஆமா அப்படித்தானே? ப்ரோ அன்னைக்கு ஏதோ ஒர்க் ஆகலன்னு சொல்லி அருண் சார்ட்ட கேட்டீங்களே, டவுன்லோட் அது ஆரம்பிச்சா உங்களுக்கு? அது மேலே இருந்துச்சு அந்த ஆப்ஷன். ஓகே ப்ரோ. ஏதோ வேட் ஃபைலோ எக்ஸல் ஃபைலோ சொன்னீங்க. அது ஏபியா ப்ரோ?
அது இதுதான் ஜென்ரல் தான் அது. ஓ ஓகே ஓகே ப்ரோ. எங்க இருக்கு காஸ் சென்டர்? காஸ் சென்டர் இருக்கு. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் Done. டன் டன் கொடுத்ததுக்கப்புறம் Instance. கிளிக் பண்ணிட்டு இதுல கிரியேட் இதுல வந்து சிஓஏ ப்ளஸ் ப்ளஸ் பிபிஓ ப்ரோ ப்ளஸ் பண்ணுங்க ப்ரோ. ஆமா ப்ளஸ் பண்ணணும். இதுல இதுல வந்து டிபிபிஓ சிஓஏ பிஎல் சிஓஏ இதுல போட்டு இன்ஸ்டன்ட் அடிங்க. ஐஎன்எஸ்டி சிஓஏ போடலையா ப்ரோ? அது தேவையில்ல. ஆமா ஆமா இன்ஸ்டன்ட்க்கு தேவையில்ல. இன்ஸ்டன்ஸ்க்கு இதுல வந்துட்டு நம்ம இதுலதான் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுவோம். பிபிஓ சார்ட்டர்ட் ஆஃப் அக்கவுண்ட் இதுல இதை கிளிக் பண்ணிட்டு எல்லாமே. இதுல நம்ம இது பண்ணிடணும் எல்லாமே ரெக்யூர் கொடுத்துடணும். ஓகே ஓகே ப்ரோ. ரெக்யூர் கொடுத்தா நமக்கு லோட் ஆகும். வந்து ஓகே இதெல்லாம் ஃபுல்லா எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் கேலண்டர் கிரியேட் பண்றோமா ப்ரோ? சேவ் ஆமா இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் இது நம்ம இப்போ லோட் பண்ணணும். இப்போ ஆமா ஆமா ஏதாவது எரர்ஸ் இருக்கா இல்ல எரர் இருந்தா இதில் நம்ம காமிச்சிரும். நமக்கு டெப்ளாய் ஃப்ளெக்ஸ் ஸ்பீட் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே ஓகே ப்ரோ. அப்பா எரர் எப்போ வச்சுடா என்ன எரர் பாருங்க. என்ன எரர்? ஒன் செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட்ல நீங்க தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த சைடு இந்த சைடு ஒன்னும் கொடுத்துட்டு இந்த சைடுல செக்மெண்ட் 2 3 அது மாதிரி மிஸ் மேட்ச் ஆயிருக்கும். அதனால தான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க போய் அந்த இதுக்கு போங்க பார்ப்போம். ஓகே கொடுத்துட்டு மேனேஜ் ஸ்ட்ரக்சர். ஐயோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. சாரி ப்ரோ. கேக்குது. இதுலயே ஷோ ஆகுமே ப்ரோ. எங்க ப்ரோ காணா நம்ம கிரியேட் பண்ணது? வந்துச்சு இல்ல பிபிஓ இது என்ன இருக்கு? செக்மெண்ட் 1 2 3 கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஒன்று கிளிக் பண்ணி செக்மெண்ட் 1க்கு நேராக ஒன்று டிஸ்பிளே வித் 16ல இருக்கு. 15 வைங்க. அண்ட் தென் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது ஓப்பன் பண்ணுங்க. செக்மெண்ட் 2 2 கரெக்டாக இருக்கு. நேச்சுரல் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கு. லேபிள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுங்க. மூணு கரெக்டாக தான் இருக்கு எல்லாமே. இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஐயோ என்ன ரன் பாருங்க ப்ரோ.
இது தெரியுதா ப்ரோ? இந்த எரரை கிளிக் பண்ணா அதுவே உள்ள போகுமா ப்ரோ? உள்ள போக மாட்டேங்குது. ஆக்ஷன் நீடர்ல ப்ளீஸ் கரெக்ட் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு. ஃப்ளக்ஸ் ஃபீல்டு எது ப்ரோ? நம்ம இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு காசுன்றது தப்பா கொடுத்துட்டோமோ? காசுன்றது தப்பா கொடுத்துட்டோமா? பிரைமரி லெட்ஜர். ஆமா ப்ரோ. கம்பெனிக்கு பிரைமரி காஸ்ட் சென்டர் ஓபன் பண்ணுங்க. அது கரெக்டா தானே இருந்த மாதிரி இருந்தது. கம்பெனிக்கு நேச்சுரல் அக்கௌண்ட் தானே வரும் இல்லையா? ஆஹா, கம்பெனி கரெக்டா தான் இருக்கு. அடுத்து ஓபன் பண்ணுங்க. நேச்சுரல் இது கரெக்டாக தானே கொடுத்தோம். நேச்சர் தானே கொடுத்தோம். நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட். இத செக்மெண்ட் 3 போடுங்க. ஒரு நிமிஷம். சீக்வென்ஸ் 3 போட்டு இங்க மாத்திட்டு அத செக்மெண்ட் 2 3 இது திரும்பி இது பண்ணணும். ஆட் பண்ண முடியல. சேவ் ஆயிடுச்சு அது. ஓகே ப்ரோ. கேன்சல். ஆமா, இது பண்ண முடியாது. கேன்சல் இது ஆயிடுச்சு. சேவ் அண்ட் க்ளோஸ். அடுத்து ஒரு காசு சென்டர் செக்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை பார்க்கலாம். இப்போ இது கால் சென்டர் தான் கரெக்டாக இருக்கு. இது நேச்சுரல். கம்பெனி எல்லாம் கரெக்டாக இருக்கு. எனக்கு இந்த எரர் ஒன்றும் புரியல. எனக்கு கைமையா வந்து நிற்கிது. இது வேணாம். இது போய் சர்ச் கொடுக்கலாம். பண்ணலாம். இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த எரர் பார்த்தா ஏதாவது என்ன ப்ரோ கீழே ராங் மார்க் காமிக்குது. எங்க ப்ரோ? கீழே இது என்ன எரர்னு எனக்கு தெரியல ப்ரோ. இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க ப்ரோ. நாளைக்கு கிளாஸ்ல அவர்கிட்ட கேட்க. இந்த எரர் வந்தா எப்படி எங்க ஐடென்டிஃபை பண்றது, இல்ல எங்க டீடைல்ஸ் இருக்குன்னு பாக்குறதுன்னு கேக்குறதுக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் நான். அதை அதுதான் சொல்றேன். இல்லையே பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுங்க. லேப்ல இருக்குமே, அது கொடுத்து அப்படியே மவுஸ் பேடை பிடிச்சி இழுத்துங்க. அந்த இதை மட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். அதை நாளைக்கு அவருக்கு ஷேர் பண்ண ஈஸியா இருக்கும். எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா ப்ரோ பிரிண்ட் ஸ்கிரீன்? இப்போ என்ன பண்றது? அடுத்து புரியல. பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்துட்டேன். எப்படி சேவ் பண்றது? அதுவாகவே எடுத்துட்டீங்களா? போட்டோவே கிளிக் ஆயிடுச்சா? போட்டோ வரல. ஆல்ட் கண்ட்ரோல் இது கொடுத்து பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்துட்டேன். வெறும் பிரிண்ட் ஸ்கிரீன் மட்டும் இருக்குமே, F10ன்னு சொல்லி மேல. F10ல இல்ல, இதுல வந்து F13
13ல இருக்கு. ஓகே. பிஆர்டி பிரிண்ட் ஸ்கிரீன் அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். ஸ்கிரீன் அப்படியே பிளர் ஆகுதா? இல்ல பிளர் ஆகுமே ப்ரோ. ஆகல. சரி, பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு வாட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ம் அந்த ஒரு பட்டன் அழுத்ததுக்கு அப்புறம் நீங்க மவுஸ் பேட்ல டபுள் டேப் பண்ணி அப்படியே இழுங்க, கொஞ்சம் ஸ்கிரீன் நோத்துங்க. இப்போ ஒரு புது விண்டோ மாதிரி உங்களுக்கு வருதா? ம்ஹும். இது வரலையா? ம்ஹும். சரி, அப்படியே இருங்க, எனக்கு இதாகுதுன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடவா? ஓகே வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஓகேவா? வந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் இது வந்தா தானே இது கிளியர் பண்ண முடியும் நம்ம. அதான் ஜிஎல முடிச்சிடலாம்னு பார்த்தா முடியாதா இருக்கு. கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. என்ன அது எரரா இருக்கும்? வேற எதாவது கிரியேட் பண்ணி பார்க்கலாமா? திரும்ப புதுசா ஒன்று கிரியேட் பண்ணலாங்களா? ஆமா வேமா கிரியேட் பண்ணேன் இப்ப. வேல்யூ செட்டு விஎம்எஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டூல் போயிருங்க. டூல்ஸ் லெஃப்ட் சைடுல அந்த விசன் இருக்குல்ல, நீங்க உள்ள போறேன். டூல்ஸ் போயிட்டு இது டூல்ஸ்ல செக்யூரிட்டி கன்சோல் கொடுப்போமா? ஆமா அதை கொடுங்க. கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யூசர் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகே யூசரு இருங்க. யூசர்ல ஆட் யூசர் அக்கௌண்ட் இருக்கா ரைட் சைடுல? ஆமா இருக்கு. அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபார்ம் மாதிரி வருதா? ஆமா யூசர் இன்ஃபர்மேஷன். அதுல நீங்களா ஒன்னு கிரியேட் பண்ணுங்க ஏதாவது. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் சந்திர போறேன் நான். ஓகே ஓகே. லாஸ்ட் யூசர் நேமும் அதுவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நீங்க போட்டதே. யூசர் நேம் அது வந்துச்சு. இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் ஐடி இருக்கு, அதெல்லாம் போடாதீங்க. இமெயில் ஐடி போன்லாம் தேவையில்ல. லாஸ்ட் நேமும் யூசர் நேம் மட்டும் கொடுங்க. கொடுத்தாச்சு. லாஸ்ட் நேம் கொடுத்தா யூசர் நேம் அதே வந்துடும். இப்போ நீங்க பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுவும் மேட்ச் ஆகணும். ஓகே அது கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கீழே ஆட் ரோல்னு இருக்கா? ஆமா அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். அதுல செட்ஸ் இருக்குல்ல, என்டர் 3 or more கேரக்டர்னு. ஆமா அதுல ஜெனரல் அடிங்க. ஜென்னு அடிச்சீங்கன்னா ஜெனரல் அக்கௌண்ட் இருக்கு. ஜெனரல் அக்கௌண்ட் ஓஆர்ஏ இருக்கிறதா சூஸ் பண்ணும். அது உங்களுக்கே தெரியும் தானே? ஆமா ஓஆர்ஏ ஆரக்கல் இது. ஆரக்கல் ஜிஎல் மேனேஜ். அது கொடுத்து ஆட் ரோல் மெம்பர்ஷிப் கொடுங்க. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதுலயே ஜெனரல் அக்கௌண்டிங்னு ஒன்று அடிங்க. ஜெனரல் அக்கௌண்டிங் அடிச்சீங்கன்னா ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர்னு சொல்லி ஒன்று வரும், வருதா? சொல்லுங்க. ஓயூஎன்டி அக்கௌண்டிங் அடிங்க. அதில் அக்கௌண்டன்ட் இருக்கும். அக்கௌண்டன்ட் தான் இருக்கு. அக்கௌண்டிங் வருமே ப்ரோ, ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர்னு சொல்லி வந்துச்சா? இல்ல ஒரு நிமிஷம் உங்க ஸ்கிரீன் காட்டுங்க. ஸ்கிரீன்ல இதுல தான் இருக்கு. அக்கௌண்டிங் அடிங்க. யூஎன்டி இல்ல யூஎன்டி சிஓக்கு அப்புறம்
யூஎன்டி ஐஎன்ஜி. இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. செகண்டா செகண்ட் ஆப்ஷன் அக்கவுண்டிங்கா? ஆமா அக்கௌண்டிங் தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே அக்கவுண்டிங். இது ஃபார் அது கொடுத்து ஆட் ரோல் கொடுங்க. கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஐடி செக்யூரிட்டின்னு அடிங்க. ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ஓகே. ஓஆர்ஏ தான் கொடுக்கணும். ஓகேவா? ம் அது கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்கு, நான் சொல்கிறேன். ஐடி செக்யூரிட்டிக்கு அப்புறம் அப்ளிகேஷன் அடிங்க. அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அது ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா தான் வரும், ஏன்னா அப்ளிகேஷனில் நிறையா இருக்கு. அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனா? அப்ளிகேஷன் கன்சல்டன்ட்னு வரும். அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்டா இருக்கு. ஓஆர்ஏ ஏஎஸ்எம்னு இருக்கா? ஏஎஸ்எம். ஆமா அதே தான். ஆட் அண்ட் ரோல் கொடுத்தாச்சு. ஆட் ரோல் கொடுத்ததுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. இதோட முடிஞ்சிச்சு. 4 ரோல் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? டன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவா. சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ உங்களுக்கு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே எனக்கு இப்போ சுத்திக்கிட்டே உங்களுக்கு இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சு. ஆமா இப்போ வந்து ஹோம் பேஜ் வருவோம்ல, அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்குமே அந்த இது கிளிக் பண்ணா அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஹவுஸ் மாதிரி இருக்கு. கிளிக் பண்ணிட்டேன். அது கிளிக் பண்ணி திரும்ப ஹோம் பேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்ததுக்காக நீங்க எப்போதும் போல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிடலாம். ஓகே நாங்க செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதுல நம்ம எப்போதும் போல வேல்யூ செட் கிரியேட் பண்ண வேண்டியதான் ப்ரோ. தெரியுதா ஸ்க்ரீனு? ஸ்க்ரீன் தெரியுது ப்ரோ. ஓகே ஓகே. ஜெனரல் லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா? தெரியுது. ஓகே சேவ். பண்ணிட்டீங்களா ப்ரோ? பண்ணிட்டே இருக்கேன். டிபார்ட்மெண்ட். ஓகே த்ரீ கொடுத்துடலாமா? இது ஐ திங்க் இதுல தான் ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லென்த்தில் தான் ப்ராப்ளம் இருக்குமா? ஆனா அவங்க கொடுக்கும்போது சேமா தான் கொடுத்தாரு. அதான் இல்ல நீங்க இப்போ அவரு கொடுத்த மாதிரி நீங்க இது கரெக்டா இதாக இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா அதை? மேனேஜ்
சிஓஏ வரும் இதுக்கு. இதுக்கு சிஓஏ வராது. இது ஸ்ட்ரக்சர் தானே கிரியேட் பண்றீங்க. ஸ்ட்ரக்சருக்கு வந்து கம்பெனின்னு போடுங்க. இதுக்கு இதுங்க ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே சரி சேவ் கொடுக்காதீங்க. வேல்யூ செட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல போறோம். ஸ்ட்ரக்சர் கரெக்டா செக்மெண்ட் கோடுன்னு இருக்கா? ஓகே கம்பெனி தான் கொடுங்க. கரெக்ட் ப்ரோ. கம்பெனி தானா? ஃபர்ஸ்ட் கம்பெனி. இதே மாதிரி நீங்க 3 கிரியேட் பண்ணணும். போன வாட்டி நம்ம சிஓ இதுவே கிரியேட் பண்ணல. இது கரெக்டா? வேல்யூ செட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு கிரியேட் பண்ணாம நம்ம வந்தாச்சு. கரெக்ட் தானே ப்ரோ? ஆமா. இப்போ என்ன பண்றது? இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுங்க. சேவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இது வருது பாருங்க. ஓ ஓகே ஓகே இப்படியா? இல்ல இல்ல ஓகே ப்ரோ நீங்க ஆட் பண்றது கரெக்ட் தான். கொடுங்க. நெக்ஸ்ட் கார்பரேட் கம்பெனி. இதுக்கு வந்துட்டு பிரைமரி இது நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். ப்ரோ ஆட் பண்ணி அக்கௌண்டிங் நேச்சுரல் அக்கௌண்ட் போதும். கொண்டு விட்டுருங்க. இல்லை கம்பெனி அக்கௌண்ட் வரும். அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே.
எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ. சேவ் அண்ட் க்ளோஸ். ப்ரோ விஎம்எஸ் கம்பெனின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. இதில் சிஓஏன்னு கிரியேட் பண்ணுற இடத்துல நம்ம கம்பெனின்னு கொடுத்தாச்சு கரெக்டா? ஆமாம். ஓகே ஓகே. சார் திட்ட போறாரு நம்மளை. இன்னும் செய்யல முடிக்கல. அதான் இன்னைக்குள்ள முடிச்சிருவோம். முடிச்சிட்டா ஏற்றி நாளைக்கு பார்த்துடலாம். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ ரன் பண்ணணுமா? ஆமால. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஆமா ரன் பண்ணுங்க. கரெக்டாக வருமா? ஷோ ப்ரோ இல்லாட்டி நான் ஷேர் பண்ணி நான் ஒன்று கிரியேட் பண்ணவா இல்லாட்டி? ஓகே நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. க்ளோஸ் ஆகுதா? ஆகுது. இந்த கூட இதுல நம்ம இது கிரியேட் பண்ண வர வச்சிருக்கேன் அப்படியே. ஓகே அப்படி இது வேல்யூ பண்ணுங்க. செட் கிரியேட் பண்ணு. ஓகே ஓகே நீங்கள் இது பண்ணுங்க. இது 2 கொடுத்துருக்கேன் ப்ரோ. போதும் தானே கரெக்டா? ம் சேவ் தானே ப்ரோ கொடுப்போம். ப்ரோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடு. சேவ் அண்ட் க்ளோஸ். ஆட் 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 கீழே. புரியல. ஆட் கொடுக்கணுமா ப்ரோ? கீழே ஆட் கொடுத்து. ஓகே ஓகே ப்ரோ. இது 3 கொடுக்குறேன் ப்ரோ லென்த்து. ப்ரோ 3 கிரியேட் பண்ணிட்டேன். அவ்வளோதானே? அப்புறம் டன் கொடுத்துடலாமா? எங்க சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துரு. ஓகே ப்ரோ. அடுத்து மேனேஜ் ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட் போகிறோம். இதில் வந்து சர்ச் கொடுக்குறோம். ம்
இப்போ மேனேஜ் ஸ்ட்ரக்சர் தானே ப்ரோ? ம் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்றோம். ஸ்ட்ரக்சர் கோட் வந்து நம்மளா தானே கிரியேட் பண்றோம். என்ன ம் COA போடுறேன். ம் நேம் வந்து நேம் அதவே கொடு. இதுல வந்து ஐஃபன் போடுறேன். ம் எனேபிள் ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவா ப்ரோ? ஆட் சேவ் கொடு. இப்போ கீழே ஆட் கொடுக்கும் பாரு. ஆமா. இப்போ இதுல வந்து செக்மெண்ட் கோடு வந்து கம்பெனி கம்பெனி கோடு. API நேம் வந்துடும். இது நேம் சீக்வன்ஸ் 1 கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் ப்ரோ அவ்வளோதானே. பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் சேவ் மட்டும் தானே கொடுக்கணும். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடு. ஆட் கொடு. இப்போ அக்கௌண்டிங் ப்ரோ, நேச்சுரல் அக்கௌண்ட். இப்போ அவ்வளோதானே. கிரியேட் பண்ணாச்சு. சேவ் அண்ட் டன் 3மே இருக்கு. ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ் டன். மேனேஜ் ஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு. இப்போ இன்ஸ்டன்ஸா? ஆமா. இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். கிரியேட் பண்றோம் இன்ஸ்டன்ட். அது வந்து NI இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட் எப்படி நம்மளாக்கு அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாமா ப்ரோ? எப்படி ப்ரோ? அப்படிதான். இல்ல அப்படியே போட்டுக்கலாம். எப்படி வேணா போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் இருக்குன்னா நம்ம இன்ஸ்டன்ட் சொல்லி போடுறோம், அவ்வளவுதான். CO இன்ஸ்டன்ட். ஓகே. இதை காப்பி பண்றேன். API இது டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்ல. ஸ்ட்ரக்சர் நேம் வந்து நம்ம இது கிரியேட் பண்ணதா ப்ரோ? NI CO அதான் 3 வந்துருச்சு. இப்போ
எனேபிள் பண்ணணுமா ப்ரோ? ஆமா. இது எதுக்கு எனேபிள் பண்றோம்னு தெரியுமா ப்ரோ? இது எனேபிள் பண்றதுனால தான் நம்ம செட்டப் கரெக்டாக உட்காரும், நம்மளுக்கு ஓ ரெக்யர்மெண்ட் இதாகணும். ஓகே ப்ரோ. அப்போ இன்டர்வியூ உங்களுக்கு எனக்கு கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஆமா ப்ரோ. ஓஹோ. ப்ரோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறவா? எனேபிள் ஆ பண்ணிட்டேன். அவ்வளோதான், 7 க்ளோஸ் கொடுத்துரு. எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ டன்னா? டன். இப்போ ரன் ரன் பண்ண. உனக்கு ரன் ஆகுது பாரு. ரன் ஆகலையே ப்ரோ. உனக்கு ரன் ஆகுது. எப்படி சொல்றீங்க? ரன் ஆகுது பாருப்பா. எங்க ப்ரோ தெரியுது ரன் ஆகுறது? டிப்ளாயிங் கீழே பாருங்க, யூசிங் ப்ரோசஸ் சொல்லிட்டு ஆகுது பாருங்க. ப்ரோசஸ் சொல்லிட்டு இருக்கு, அது பாருங்க. எதுவுமே கொடுக்க முடியலையே, கிளிக்கே ஆக மாட்டேங்குதே ப்ரோ. ரன் ஆகிட்டு இருக்கு ப்ரோக்ராம். 1 2ன்னு சொல்லி வருங்க பாருங்க. இப்போ 1 2 3ன்னு சொல்லிட்டு வரும் பாருங்கப்பா. நீங்களும் என்ன மாதிரி தான் போட்டீங்க, இது வரல உங்களுக்கு. அதனால தெரியல. ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க உனக்கு. ஓ ப்ரோ, அப்போ நீங்க கிரியேட் பண்ண யூசர் ரோல் ஆட் ஆகல, அதனால தான் உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். புரியுதா? இல்ல, யூசரோட ஆகனா ஸ்டார்டிங் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்றீங்க? புரியல எனக்கு. யூசரோட கிரியேட் ஆன ஸ்டார்டிங்ல நமக்கு ரெட் மார்க் காமிச்சிருக்கும் அது. ஓ எனக்கு அந்த மாதிரி ரெட் மார்க்கே காமிக்கல. இது டைம் ஆயிர மாட்டேங்குது ப்ரோ இதுவே. ஆமா, டைம் ஆகும் அது. ஓ ப்ரோ, இப்போ இதுல எரர் இருந்ததுன்னா நமக்கு எப்படி தெரியும்? அதில் அப்படி எரர் காமிச்சிடும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட்லயே காமிட்டிரும் உங்களுக்கு இப்ப காட்டின மாதிரி. ம். ஓ சரி ப்ரோ.
ப்ரோ இன்னும் முடியல. ஆமா டைம் ஆகும் அது. டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். ஓகே ஓகே ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி இந்த செட்டப் முடிச்சு வச்சிட்டோம்னா கூட அந்த சக்சீடுன்னு வரதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு கூட நைட்டுக்குள்ள இதை முடிச்சா கூட காலையில ஒரு கிளாஸ் பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே. அப்புறம் ஏபி வேற பார்க்கணும். ஆமாம், ஏபி வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதானே ஏபி. ஆமா ப்ரோ. அதை ஒன்று பார்த்தா போதும்ல. பட் அதில் இருக்கிறது ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் ஒரு இது பண்ணாரு ஏபியில். ஆமா ஆமா, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற நமக்கு தான் தெரியுமே. ஆனா ஆமாம், இது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியாது. அது பார்க்கணும்ல செட்டப் வீடியோ. அதில் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஷனை பார்த்து நம்மளுக்கு தெரியும் ப்ரோ எதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. இன்வாய்ஸ் பே பண்ண இப்போ வந்துட்டு பிஓ வருது. இப்போ பிஓ முன்னாடி இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பொருள் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. வித்தவுட் இன்வாய்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஓ வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ரெக்வஸ்ட் பண்ணக்கப்புறம் பிஓ வரும். பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே. இன்வாய்ஸ் இல்லாம பண்றது. பிஓ அடுத்து வந்துட்டு பிஓ ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிஓ பண்ணுவோம். பிஓ பண்ண முடிச்சக்கப்புறம் ரிசிப்ட் பொருள் உள்ள வருதுல, ரிசிப்ட் பண்ணுவோம். ரிசிப்ட் பண்ண போறோம். இன்வாய்ஸ் நம்ம வாங்குறவங்களுக்கு கொடுக்கிறது கரெக்டா ப்ரோ? இல்ல, ரிசிப்ட் நம்ம பொருள் உள்ள வருதுல அந்த ரிசிப்ட் அது. ஓகே ஓகே ப்ரோ. ரிசிப்ட் பண்றோம். ரிசிப்ட் பண்ணக்கப்புறம் அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பொருள் உள்ள வருதுல, அதுக்கு ரிசிப்ட் உள்ள பண்ணுவோம். அதுக்கு ரிசிப்ட் என்ட்ரி. பொருள் உள்ள வந்தா நம்மளுக்கு ரிசிப்ட் என்ட்ரி தான் அது. பொருள் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க சொன்னீங்க பிஓ போடுவோம்னு சொன்னீங்களே. இப்போ திங்ஸ் நமக்கு உள்ள வருதுன்னா வித்தவுட் இன்வாய்ஸ் வருதுன்னா பிஓ போடுவீங்க நீங்க ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் அது அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பிஓ தான் நமக்கு ரிசிப்டா கிடைக்குது. அந்த பிஓ வச்சுட்டு பொருள் ரிசீவ் பண்ணுவோம். இந்த குவான்டிட்டி, இந்த அமௌண்ட், இவ்வளவு இது இருக்கு, இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி அந்த பிஓல எல்லாமே இருக்கும். ஓகே. அது நம்ம பொருள் நம்மளே ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆமா, ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ரிசிப்ட் கிரியேட் பண்றதுக்கு இன்வாய்ஸ் வரும் நம்மளுக்கு. இன்வாய்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் ப்ரோசஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஆமா. அந்த மாதிரி தான். எப்ப என்ன 33ல நிக்குதா உனக்கு? ஆமா ப்ரோ. இந்த நெட்டும் இங்க இதுதான், மொபைல் நெட் தான். இதுவும் அங்க ஹாஸ்டல்ல இருந்தா கூட வைஃபை இருக்கும். இங்கே நானும் மொபைல் நெட் யூஸ் பண்றேன். பட் எனக்கு பரவாயில்லைங்க, நெட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, ஸ்பீடா இருக்கு. ஓகே ப்ரோ. நீங்க ஜியோவா? ஜியோ. இந்த மந்த் ஜியோ மாத்தணும் ப்ரோ. பிரைஸ் வேற ஏத்திட்டாங்க. ஜியோல தானே? வோடஃபோன் அது மாதிரி மாறிடலான்னு பாக்குறேன் கம்பெனி. டகாஸ் எடுத்துறான்னு பாக்குறாங்க. கேட்டகரியிலே நிக்குது ஸ்ட்ரகிள் ஆகி.
ப்ரோ இதுக்கப்புறம் ஏதாவது தெரியுமா எப்படி இதாகுது? அது வரணும் ப்ரோ, ஓடி முடிக்கணும் அது. ஓ சரி. இடையில நம்ம எதுவுமே பண்ண முடியாதா? இப்போ பண்ணோம்னா வெளியே தான் போகணும் அதை விட்டு. 3 வந்துருச்சுன்னா பரவாயில்ல. உங்களுக்கு அதை அப்படியே பாருங்க, ரன் பண்ணி இப்ப ரன் ஆகுதான்னு, இல்லாட்டி உங்களுக்கு ரன் ஆனா அதுலயா பார்க்கலாம். இல்லையே இல்லை. ரன் ஆகலை எனக்கு. ஓ இல்ல பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணவா ப்ரோ இல்லாட்டி? ரெஃப்ரெஷ் பண்ணால் திரும்பி இதாயிருமே இது. திரும்ப இந்த இது திரும்ப கிரியேட் பண்ற மாதிரி ஆயிருங்கிறீங்களா? ஆ இல்ல இந்த மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாமா? திரும்ப ரெண்டு மாதிரி பார்த்துட்டு திரும்பி இது பண்ணுங்க அதை. ரீலோட் கொடுக்கவா? ஆ ரீலோட $34 வந்து அதுக்குள்ள ரீலோட் ஆயிடுச்சு ப்ரோ. ரெக்கார்டை கட் பண்ணவா ப்ரோ? கட் பண்ண. நீங்க